கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ள உள்ள ஒரு டவுட். இப்போ இந்த பெந்தைகோஸ்தைக்காரங்களாம் வெள்ளை சட்டை போட்டு போகிறாங்க, வெள்ளையும் சொல்லையுமா போகிறாங்க. அதை நம்ம போடுறது கரெக்டாக, இல்லை தேவாலயத்துக்கு வந்து நம்ம எந்த கலர்லனாலும் ட்ரெஸ் போட்டு போகலாமா, கருப்பு கலர் ட்ரெஸ் குறிப்பாக போடலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய ஒரு நம்மளுடைய சிந்தனைக்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து வந்து தெளிவாக சொல்கிறாரு, ஜெபம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தராரு. அதில் குறிப்பாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த பூமியில் எப்படி ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படுகிறது? நம்ம இந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்களை வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்புறம் 13 முதல் 15ஆம் வசனங்களில் பார்த்தோன்னா, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் இரவும் பகலுமாய் துதித்து கொண்டிருக்கிறவர்கள். இவங்க எப்படி சாதாரணமாக வரல, அவங்க மகா உபத்திரவத்தில் கடந்து வராங்க. கடந்து வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வஸ்திரத்தை வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் துவைக்கிறாங்க. அப்போது உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்னா, வெண் வஸ்திரம் தான் தரித்திருக்க வேண்டும். இதை குறித்து நம்ம வசனத்துலேயும் பார்க்குறோம். அதாவது சொல்கிறார் இல்லையா ஆண்டவர், மத்தேயு 6:10, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதாவது அதாவது தேவனை ஆராதிக்கிறது தான் பரலோகத்தில் நடக்குது, இங்கேயும் அதே ஆர்டர் தான் நடக்குது. நம்ம தேவனை என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறாங்கன்னா, மகா உபத்திரவத்தின் வழியே கடந்து வராங்க, தங்களுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் துவைக்கிறாங்க, அது வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க. ஸோ இந்த 3 காரியமும் கட்டாயமாக தேவாலயத்தில் இருக்க வேண்டும். அதே போல் நம்ம அநேகர் வந்துட்டு கலர் ட்ரெஸ் போட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கலர் ட்ரெஸ் போடுறாங்க. இன்னும் சிலர் சொன்னிங்கன்னா, ஒர்ஷிப் லீடர்னு பேர் வச்சுக்கிறவங்க பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வராங்க. கருப்பு நம்ம போடலாமா அப்படின்றதுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு கேள்வி இருக்குது. கருப்பு நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறது தேவ வார்த்தையில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 28, 29ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தாம் வாயால் சொல்கிற ஒரு காரியத்தை கேளுங்க. உடைக்காகவும் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தப்படவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இங்கே வந்து நம்மளுடைய உடைய குறித்து ஆண்டவர் வந்து புஷ்பத்துக்கு ஒப்பாக சொல்கிறாரு. இந்த புஷ்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புஷ்பமும் ஆண்டவராக உண்டாக்குனது வந்து ஒரு கருப்பு கலரில் இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து என்ன, பாஸ்டர்ஸே வந்து கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போடுறாங்க, ஊழியக்காரங்க பிளாக் அண்ட் பிளாக்லாம் போட்டுட்டு போகிறாங்க. இது எந்த இடத்துல எப்படி சாத்தியம் அப்படின்றது தெரில. இன்றைக்கி புதுசாக பிளாக் ரோஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஹைப்ரிட் ரோஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்தவங்களுக்கு ஃபியூனரலில் வைக்கிறதுக்கு நாடுகளில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஹைப்ரிட், மேன்மேட், கடவுள் படைச்சது இல்லை. ஸோ ஆண்டவர் வந்து ஒரு புஷ்பத்தை வந்து உங்களை எதுக்கு ஒப்பா சொல்கிறாருன்னா, நீங்கள் உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க, அந்த புஷ்பத்தை நோக்கி பாருங்கள், அதை யார் உடுத்துறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் வந்துட்டு எந்த ஒரு புஷ்பத்தையும் வந்துட்டு கருப்பு கலரில் உண்டாக்கலை. நீ கருப்பு ட்ரெஸ் போடுற, கருப்பு ஒன் ஆஃப் த கலர்ஸு, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கிடையாது. தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற வெண் வஸ்திரம் தான் தேவன் தரித்து தேவனை ஆராதிக்க வேண்டும். பரமண்டலத்திலே அவருடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படி தான் பூலோகத்திலையும் செய்யப்பட வேண்டும். கருப்பு போடுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து சாத்தான் சபையினுடைய ஒரு யூனிஃபார்ம், பிளாக் அண்ட் பிளாக் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் நீங்கள் உள்ளேயே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு யூனிஃபார்ம் உங்களுக்கு தேவையா, தேவ ஆலயத்துக்குள்ளே தேவையா? இந்த பாலாக்கும் அருவருப்பு தேவ சபைக்குள்ளே வரணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
Black அண்ட் Black போட்டு கருப்பு ஷூ போட்டால் தான் நீங்கள் அந்த சாத்தான் சபைக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த சாத்தான் சபையினுடைய கலாச்சாரத்தை இன்றைக்கி சில ஊழியக்காரங்களே தேவ சபைக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம்.